வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். தனுசு ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. ராசியினுடைய குறியீடு வில்லம்பு. பாக்யஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் சொல்லுவோம். இவர்கள் பூர்வ ஜென்மத்துல செய்த ஒரு புண்ணியங்களும் ஒரு தானங்களும் இப்போ தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள்லாம் வரும், வராமலாம் கிடையாது. ஆனா பிரச்சனைகள் இருந்து இவர்களுக்கு ஒரு தெய்வ பலம், ஒரு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது பின்னாடியே டிராவல் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த பாக்யஸ்தானம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி என்பர்கள் இவர்களை மாதிரி பிரச்சனைகளை யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை வரைக்கும் வேற எந்த நபர்களும் அனுபவிக்க முடியாது, இவர்களால மட்டுமே அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மூலம் நட்சத்திரம். முதல் நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தான். கேதுவனுடைய நட்சத்திரம். லைஃப்ல என்னதான் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு செல்வாக்கா இருந்தாலும் அந்த செல்வாக்கை பயன்படுத்தாமல் எளிமையாக வாழக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள். வீடு பெரிய அளவுல இருக்கும். ஏன்னா ஆசை, அந்த நம்ம லைஃப்ல அந்தஸ்தோட வாழணும் அப்படின்ற ஒரு வெறி அப்படின்றது இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். பெரிய மாளிகை மாதிரி வீட்டை கட்டி வச்சு ஆனா ஒரு கட்டாந்தரையில பறக்கக்கூடிய ஒரு ராசி நட்சத்திர அன்பர்கள் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் தான். பூராட நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு எல்லாமே ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா பள்ளி வாழ்க்கையிலையும் சரி, கல்லூரி வாழ்க்கையிலையும், தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில, திருமண வாழ்க்கை, குழந்தை பிறப்பு, இப்படி ஒவ்வொரு செக்டார், அதாவது ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய லைஃபே மாறி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறி இருக்கும். எப்படி இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் வளர்ச்சியை தான் அடைவார்களே தவிர ஒரு குறைவு அப்படின்றது இவர்களுக்கு வரவே வராது. சில இடத்துல கடன்கள் இருக்கும், சில இடத்துல அவமானங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே தாங்கி வெளியில வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை அடைபவர்கள் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள். அடுத்து உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட இருப்பாங்க. இந்த மூலம் பூராடம் இரண்டையும் தாண்டி இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் பொறுப்புணர்ச்சி அப்படின்றது ஒரு அதிகப்படியாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மறக்கவே மாட்டாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து லைஃப்ல எதை செய்யணும், சாதிக்கணும், அந்த சாதனையை நோக்கி டிராவல் பண்ணக்கூடியவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட நட்சத்திர அன்பர்களை உடைய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் உங்களுடைய 7ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறதுனால லைஃப்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். வெளிநாட்டு பயணம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டூராவது போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அரசாங்க உத்தியோகத்திற்காக தயார்படுத்தக்கூடியவர்கள் இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தினால வேலைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. ஆனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில சில தேவையில்லாத கசப்புகள் வரும். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ப்ரப்போசல் பண்ணி, அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ரப்போசல் பண்ணி அது பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்கு. அப்போ நம்ம அந்த திருமண உறவுகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திருமண முயற்சி, காதல் முயற்சி, அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுகள்ல சில சாதகமான சூழ்நிலைகள், இது எல்லாத்தையுமே இந்த மே மாசம் மறந்துடணும். நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய உத்தியோகத்துல உயர் பதவிகள், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், இதுலயே ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மே மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தை அடைவதற்கு
செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. 7ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதி அங்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல ஒரு மதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு அந்தஸ்து வாய்ந்த ஒரு சொத்தை வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம், அதிலும் வெளிநாட்டுல வெளியூர்ல ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத சில விஷயங்களை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆடம்பரமான விஷயங்கள், ஒரு அதிகப்படியான கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள், இதுலெல்லாம் உங்களுக்கு நாட்டம் ரொம்ப ஸ்லோவா, இதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்களா அப்படின்னு ஒரு ஒரு 2 வருடம் கழிச்சு போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ நம்ம போய் தப்பு பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்றத உங்களுக்கே அறியாமல் சில விஷயங்களை எல்லாம் செய்யறது தான் அந்த அர்த்தாஷ்டம சனி. அதே மாதிரி வேலை ரீதியாக சில சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து கொடுப்பாரு. நல்ல சுறுசுறுப்பா இன்னைக்கு போய் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு வேலைக்கு போய் நல்ல விஷயங்களை முடிக்கணும் நீங்க இருக்கும்போது ஏதாவது உடல் தொந்தரவுகள், வியாதி தொந்தரவுகள், அன்னைக்குதான் நம்மளுக்கு டிசென்ட்ரி போகும், தேவையில்லாத ஃபீவர் வரும், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டொமக் பெயின் வரும். எப்படிலாம் இந்த அர்த்தாஷ்டம சனி உடல் ரீதியான சில பிரச்சனைகளை இந்த மே மாதத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால ரொம்ப தேவையான ஒரு உடற்பயிற்சிகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்க வேண்டும். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய உடற்பயிற்சிகள்லாம் வாக்கிங் அப்படின்றது போங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகளை நீங்களே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்களே செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அந்த உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். அவாய்டு வெளி சம்பந்தப்பட்ட ஃபுட்டு, அதாவது வெளி உணவுகளை, அதாவது துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாத்தையுமே இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த மே மாதம் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். இந்த துரித உணவுகள்னால உங்களுக்கு உடல் சூடு பெருகி அடுத்து வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வயிற்றுல பாத்தீங்கன்னா அந்த கிருமிகளினுடைய தொந்தரவுகள், அதாவது வயிற்று புழுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அந்த சில தொந்தரவுகள்லாம் அதிகமாகி உங்களுக்கு சில அறுவை சிகிச்சைகள் வரைக்கும் போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால இந்த தனுசு ராசி என்பவர்கள் அந்த வெளி உணவுகளை மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது. அதிலும் அசைவ உணவுகளை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா எந்த இடத்துல உங்களுக்கு அந்த நான் சனின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்லோ பாய்சன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை உணவுல தான் வைப்பாரு அந்த சனி பகவான். அதனால அந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு வந்து ஒத்துக்காம உடல் சம்பந்தப்பட்ட, அதாவது ஸ்கின் அலர்ஜி, ஸ்டொமக் அலர்ஜி, இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாசம் இருக்க போகுது. அதனால ஃபுட்டுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ல உங்களுக்கு நிறைய சப்ளைஸ்க்கு ஆர்டர்ஸ் வரும். அடுத்து ரீட்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு உங்களை தேடி, உங்களுடைய பிராண்டை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. அதனால வருமானத்தை பொறுத்துக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. உடல் நலன்ல தான் இந்த மே மாதத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.